அண்ணி, அண்ணன் அந்த கயிறை கழட்டினதுல இருந்தே நீங்க பயமாத்தான் இருக்கீங்க. அதனால கூட அப்படி ஒரு கனவு வந்திருக்கலாம். இல்ல சிவா, ரகு அந்த கயிறை கழட்டினதுல இருந்து என் மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இப்ப இப்படி ஒரு கனவு வந்திருக்குன்னு ஜானகி சொல்றா. ஜோசியரே, நீங்க ரகுராமோட நேரத்தை கணிச்சு சொல்லுங்க. சரிம்மா. உங்களுக்கு அந்த கனவு வந்து சும்மா வரலாமா? அந்த கடவுள் தான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிருக்காரு. என்ன சொல்றீங்க? ரகுராம் ஐயாவுக்கு இப்ப நேரம் சரியில்லை. இப்ப அவருக்கு கண்டக சனி நடக்குது. அதனால இந்த காலகட்டத்துல அவருக்கு ஏதோ ஒரு கண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? கட்டம் அதாம சொல்லுது. அதனாலதான் ஜானகி அம்மாவுக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அப்படி எதுவும் நடக்காம இருக்க ஏதாவது வழி இருக்குங்களா? பயப்படாதீங்கம்மா. நேர பலாபலன்களை சொன்ன நம்ம முன்னோர்கள் ஒரு கெட்டது நடக்காம இருக்க அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லி இருக்காங்க. அத மனசால நாம நம்பி செஞ்சா கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். கெட்டது எதுவும் நடக்காம தடுத்துடலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம். என்னம்மா ஜோசியரை வர வச்சிருக்கீங்க? ஜானகி தான்ப்பா வர சொல்லியிருக்கா. உனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கா. அதான் ஜோசியர்கிட்ட பலன் கேட்டுட்டு இருக்கோம். ஜோசியரும் இப்போ ஏதோ உங்களுக்கு கண்டகசனி நடக்குது, ஆபத்து ஏதாவது வரும்னு சொல்றாரு. அதுக்கு தான் என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு இருக்கோம் மச்சான். ஜோசியரே, என்ன பரிகாரமா இருந்தாலும் சொல்லுங்க, அத நாங்க செஞ்சிடுறோம். இந்த வீட்டோட ஆணி வேறே என் புள்ள ரகுதான். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மா, எதுக்கு இதெல்லாம்? என்னன்னு இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அவர் சொல்றாரு. கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படிதான் கனவு வரும். நமக்கு வந்த கனவெல்லாம் பலிச்சிடுமா? இதெல்லாம் பெருசாக்க வேண்டாமா? இல்லங்க, கடவுள் நேர்ல வந்து பேச போறதில்ல. நமக்கு சில விஷயத்த கடவுள் கனவு மூலமாவோ இல்ல சில அறிகுறி மூலமாவோ தான் காட்டுவாரு. ஒரு தடவை ஏதாவது தப்பு நடந்துட்டா அது நம்ம வாழ்க்கையவே மாத்திடுங்க. எதுவுமே காரணம் காரியம் இல்லாம நடக்காது. எனக்கு வந்த கனவை கூட நம்ம ஒண்ணும் இல்லைன்னு விட்டுறலாம். ஆனா ஜோசியரும் இப்ப உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு எப்படிங்க அதை விட முடியும்? ஐயா, என்ன பரிகாரம் இருக்கோ அதை செஞ்சிடலாம். ஆமாண்ண, நம்ம குடும்பத்துக்காக இவர் கணிச்சு சொன்ன பல விஷயம் உண்மையா நடந்திருக்குண்ண. நம்மளோட நல்லதுக்கு தானே அவர் சொல்றாரு. மச்சான், முதல்ல என்ன பரிகாரம் சொல்றாருன்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்போம். நீங்க என்ன பரிகாரம் மட்டும் சொல்லுங்க. அம்மா, இதுக்கு ஆயுஷ்மான் ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணணும். நமக்கு சொத்து பத்துன்னு எல்லா வளமும் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான ஆயுஷ் இருக்கணும். அதுக்காக தான் முன்னோர்கள் இந்த மாதிரி ஆயுஷ்மான் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சாலே ஐயாவுக்கு இருக்கிற கண்டெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அப்ப அதை உடனே பண்ணிடலாங்க ஐயா. அண்ணா, நம்ம வீட்டுல ஒரு பூஜை பண்ண சொல்றாருண்ண, அவ்வளவுதானே, பண்ணிடலாண்ண. ஆமாப்பா, அதுல ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லையே. நம்ம வீட்டுக்கும் நல்லது தானே, அதை பண்ணிடுவோம்ப்பா. அந்த பூஜைக்கு என்னெல்லாம் செய்யணும், என்ன வாங்கணும்னு சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். நீங்க சொன்னதை கேட்டதுல இருந்தே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சீக்கிரமே இந்த பூஜையை பண்ணிடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு இதுல இருக்கு.
கொடுங்க. என்னங்க? எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணிடுறோம். இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுல எந்த சிக்கலும் இருக்க போறதில்ல. ஆனா இந்த பூஜை செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது நீங்க செய்வீங்களான்னு தான் தெரியல. ஜோசியர, என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எவ்வளவு விலையா இருந்தாலும் அதை நாங்க வாங்கிடுறோம். வெளியூர்ல இருந்து வர வைக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் வர வச்சிருவோம். அது இல்லப்பா, உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இந்த பூஜை பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. அப்படி யாருங்க வரணும்? ஐயாவுக்கு இந்த பூஜை பண்ண சில சாங்கியங்கள்லாம் பண்ணணும்.